சரி இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வேண்டினா பூக்கொண்டுகளை நாங்கள் பார்ப்போம் இன்றைக்கு. முதலாவதா என்னதை காட்டுவோம்? மஞ்சள் மங்களகரமாக இருக்கு. முதலாவதா மஞ்சள். இது வந்து பொன்னொச்சி. கையில் எடுத்து தூக்குங்க உயர்த்துக்கு. கையில் எடுத்து தூக்குங்க. இது வந்து பைதன் ஆசைப்பட்டு வேண்டது பொன்னொச்சி மஞ்சள் கலர் நல்லா இருக்குல்ல. மஞ்சள் கலர் பொன்னொச்சி. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அநேகமான ஆக்கள் தங்கன வீட்டு வாசலில் வைக்கிறவ நல்ல மங்களகரமாக இருக்கட்டும்னு சொல்லி வைக்கிறத. அப்போ நாங்கள் பண்ணின்னு வந்து நாங்கள் அதில் 2 பண்ணி வந்தாங்க. அங்கே மெட்ட கண்டு இது மெட்ட இருக்கு. இதுவும் அதுதான் 2. ஒன்று வாசலில் வைக்கிறதுக்கு மற்றது உள்ள கொண்டு வைக்கலாம். 2 பொன்னொச்சி. அடுத்தது வந்து நாவல் பூ கொண்டு வந்தாங்க. வடிவா இருந்துச்சு. இது எனக்கு போப்பல் பிடிக்கும் உங்களோட சாரின கலர். ஓப்பா இது நல்லா இருக்கு. இது 150 ரூபா. ஒரு கண்டு 150 ரூபா. ஓ இது என்ன பதி வைக்கிறதா என்ன மாதிரி வடிவுக்கு இந்த குடையா வருமா தொங்க விடலாம் இருந்துச்சுன்னா அப்ப சாடிக்க தொங்க விடலாம். ரோஸா என்னது? இது வந்து பேபி ரோஸ் ஆரஞ்சு கலர். இது வந்து 200 ரூபாய்ண்டவே 250 ரூபாய் 200 ரூபாய்க்கு தந்தவே பேபி ரோஸ். என்ன நட்டமா ஜெயசாசன்? பேபி ரோஸ் அப்ப என்ன 50 ரூபாய் கதாரு? அதுகளுக்கு லாபம் வேணும் தானே. 200 ரூபா. 200 ரூபா என்ன? அது கலண்டுட்டு இருக்கா டக்கண்டு இப்போ பதி வைக்கணுமா. மற்ற இது அடுத்து இது நாவல் பூ மரம். நாவல் பூ அந்த கிருஷ்ணனுக்கு பிடிச்ச பூ அப்படின்னு சொல்லி. கிருஷ்ணனுக்கு ஒரு பூ கிடந்தது விழுந்துட்டுது. கொஞ்சம் வாடிட்டுது பாத்தீங்கன்னா இதான் அந்த பூ. இது இது எவ்வளவு? 150 ரூபா. ஓ இது 150. இது 150 ரூபாய் பண்ணாங்க. மற்ற இது ஒரு வேப்பங்கண்டு. வேப்பங்கண்டாரன் வேண்டினோம். இது வேண்டியல. இது பாருங்க இந்த பாக்கெட்டை பாருங்க. அங்கர்மா பாக்கெட்ல வச்சுக்கிடாக்கு. இதனால் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வீட்டுல இருந்து கொண்டு வந்தேன். சரியா? அப்போ அதையும் தான் நட போகிறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வேப்பங்கண்டு யாருமே நட்டு நான் பார்க்கல. ஆனால் நானும் வீட்டை ஒரு கண்டு இருக்கணும்ட்டு போட்டு இந்த இது நல்லா இருக்கு. இதுவும் அங்கே வித்தவே இது. ஆனால் நான் வெளியில இந்த பிடிங்கி வளர்ந்துட்டு எது இது சரி. நாங்கள் இந்த கண்டுல அங்கே நடுறது அதான் இப்போ பெரிய பிரச்சனை. 2 சாடியில நடவணும், மற்ற 2 எங்கேயாச்சும் பிடிச்ச இடத்த நடும். அப்பாட்ட பேச்சு வேண்டாம நடும். மாமாட்டே நாவல் கலர் பூ அங்கே நடுறது. அப்பா சொல்லுங்க அங்க நடுறேன்ட்டு. அது படர்றது. ஓ ஏற்கனவே ஒரு கொடி நிற்கிது. ஆனால் பூக்கே இல்லை நிழலுக்கு நட்டு. வெயில் குடிக்கிற பக்கம் வெயிலுக்கு அதில் இணல்ல நிற்கிறதெல்லாம் பூக்குது. இங்கால அங்கே நிழல் இடாக்கு. என்ன இது வந்து மாமா நட்டது என்ன? அப்பா நட்டது என்ன வளரலன்னோட அப்பா விரக்தி ஆயிட்டேன். அப்பா எந்த தென்னை நீங்க தட்டனீங்க? நீங்க அந்த பப்பா கண்டு நிக்கிறதால தென்னை வளருது இல்லையா? பப்பா கண்டு என்ன பவன இதுல வச்சனே? எல்லாத்தையும் இதுக்குள்ள கொண்டே வச்சு மம்மி டேடியே அதுக்குள்ள கொண்டே வச்சு இந்த கடதாசி பூ மரம் வடிவு அது வடிவு தூரத்துல இருந்து பார்க்க இவ்வளவு வடிவா இருக்கு. அது வெட்டு வேணாம், வெளியில நின்று எடுத்து பாரு நல்லா இருக்கும். அதுக்கு என்ன செய்யறது? வடிவு இருக்கிற இடத்துலதான் இதுவும் இருக்கும். கடதாசி மரம் நல்லா தான் இதே மாதிரி அந்த மஞ்சள் பூவும் நாங்கள் வச்சோம்னு சொன்னா இன்னும் நல்லா இருக்கும். இந்த நாளையும் தயவு செய்ய புடுங்கி வரி தண்ணி எல்லாம் வாடிச்சு. தண்ணி விடத்தான் வேணும். பைப்பில்ல இல்ல பங்கியில் நடக்குது. இது வேண்டாம். இது இது இதை வெட்டிட்டு அதை வைப்போம். வடிவா இருக்கு அது. அதே மாதிரி கண்டு அதை வச்சிருக்கணும் பாருங்க. இதே மாதிரி கண்டுகளா நல்லா இருக்கல வீட்டுக்கு. இதை பிடுங்கிட்டு அதை வைப்போம். சரி அதை வைப்போம். இது கடதாசி பூ நல்லா தான் கிடக்குது. நல்லா இருக்கு. மஞ்சள் பூ வளர்ந்து வரட்டும். வளர்ந்து வந்த அப்புறம் பட்டாதையும் சரியா? அடுத்ததா நாங்கள் எப்படி இருக்காங்கட கேட் 10 வருஷம் 10 வருஷம் அப்படியே இருக்கு. எதுலையா அடுத்த விழாக்குல ஹோம் டூர் போடுவோம். என்ன இந்த
இதை வெட்டி போட்டு தான் நட்டு வரணும் என்ன அது பாவம் இல்லை, அது அழுமை இல்லை. ஒரு மஞ்சள் பூத்தான், அதுவும் ஒரு கோன் பூத்தான், அது மற்றது இது இதுவும் ஒரு மஞ்சள். ஓ இது மஞ்சள்ல நான் இது அந்த இதுக்கு வைக்கிற வாசல்ல பந்தல் மாதிரி போட்டு செய்யறவ. அது இப்போ மல்லிகை நட்டு நீரு எங்க நட்டு இருக்குது? வச்சிருக்கேன் எங்க அந்த ஜாடிக்கு இருக்குயோ? இது நான் சும்மா வச்சது பார்த்தியா வளருது. தெரியல. சீ, இது காசு மரம் நல்லது. இங்கே இது சும்மா உணர்ந்து வச்சதே எடுத்து வளருது. நான் வடிவா கிடக்கு அந்த ஜாடிக்கு இருக்கிறது. வடிவா இருக்கு. இந்த மண்ணை தூக்கி அங்கால வச்சுக்கிறோம். அந்த அந்த இது பக்கம் பழைய டயர் இருந்தா அதுக்குள்ள பூக்காண்ட நடலாம். பழைய டயர் வடிவா இருக்கு. பழைய டயருக்கு என்ன நடுறது? பழைய டயருக்குள்ள மண்ணை போடுறாங்க, ஆபீஸ்ல நட்டு வைக்கணும். அது கீழே வேர் போகுமே. போட்டேன். சரி நெஞ்சம் அப்படிதான் கிடக்கு பழைய டயர். இப்படித்தான் இப்படி நிறைய டயரா போட்டுட்டு இந்த செம்பருத்தியை பிடுங்கிட்டு இந்த மஞ்சள் ஒன்றை வச்சு விடுங்க. சீ, இதுக்குள்ள வைக்க கூடாது டயருக்குள்ள. பெருசா வேணுமே. அது மரமான மஞ்சள் நிறமா இருக்கு. கொடியில தான் இந்த டயருக்குள்ள போட்டுட்டு கொடி இந்த நாவல் பூ இருக்குல்ல அதை டயருக்குள்ள வச்சுட்டு அது கொடி மேலே அப்படி டயரை சுத்தி வரும். வடிவா இருக்கு. இல்ல இல்ல நாவல் பூ அதுல வைக்கிறது வெயில் படணும். ஒரு மஞ்சள் வாசல்ல வைப்போம், இன்னொரு மஞ்சள் வச்சு விடுங்க. இந்த இங்க வை. தண்ணி ஊத்தே தண்ணி ஊத்துல அங்கால வச்சா இல்ல இந்த இதுக்குள்ள வைங்க. இந்த இந்த சிவப்போட இதுக்கெல்லாம் நம்ம எல்லாம் வைக்கிறீங்க. ஒண்டடி மண்டடியா வந்து மஞ்சள் பூ பெருசா வேணும். அந்த கரையா வச்சு விடுவோம். நாங்களே எல்லாரும் தொங்கல் அங்கால வச்சிருவா. 2 பக்கம் பூக்கட்டும். நாவல் ஒன்று பட்டு போச்சுது. அதை பிடிச்சி இந்த நான் சொல்றேன் அந்த கொடி நாவல் இருக்கല്ലോ பைதன், எது கொடி நாவல் இருக்கല്ലോ. ஓ நாவல் கொடி நாவல் இப்போ வேண்டினோம். ஓ அத ஒரு டயர் ஒன்றுக்குள்ள அதை நட்டு விடும். அது டயரை சுத்தி வளர வடிவா இருக்கும். டயரை சுத்தி வளர வடிவா இருக்கு. இன்னொரு டயர் புதுசா பழசு இருந்தா அப்ப அதுக்குள்ள வச்சு விட வடிவா இருக்கு. ஏன் அப்ப இதுக்கே நட்டு வரணும்? இதுக்கு இதுக்குள்ள அதுக்குள்ள துளசி நிக்கி துளசி பட்டு போச்சுது. அப்ப துளசி எல்லாத்தையும் அந்த தெம்பரத்தை படுது, செம்பருத்த அது பூக்குது. அதே நீ குழப்புற. நல்ல வெயில் படணும் இல்ல? அது பக்கத்திலேயே பைதன் ஒரு டயரை வச்சுட்டு இல்லாட்டி இதுல தானே ஒரு டயர் வைக்கலாம். நீங்க அந்த அந்த துளசி இது துளசிக்கு பக்கத்திலேயே டயரை வச்சுட்டு வையுங்க. வாழ்க்கை அதுக்குள்ள ஏதோ ஒன்று சாடிக்குள்ள வச்சு விடு. அந்த நாவல் பூ கொடியா படருமா? கொடியா படரும் வேர் கீழே வடியா போகணும். புரேன் சாடி. ஐயோ, அது சாடிக்குள்ள வைக்கிறது வைதன். இப்படி தொங்க விட்டுருக்கீங்க அங்க பாக்கலையா நீங்க? சாடிக்குள்ள தொங்குற பூ அது சொல்ல கேக்குறீங்க இல்ல? சரி இப்ப நாங்கள் நட போறோம். முதலாவது வேப்பங்கண்டங்க நடுறது. வேப்பங்கண்ட நட்டு வீடெல்லாம் படிச்சு தேவையில்லாம வேலை பார்க்காம வேப்ப மரம் வேண்டாம். வேப்பங்கண்டு வேண்டாம். வேண்டாம், உங்களோட வீட்டை கொண்டே வையுங்க தயவு செய்து. என்ன கேட்டா அவன்கிட்ட வேண்டி இந்த பேக்கெட் எல்லாம் அங்கே அக்காட்ட பேச்சு வேண்ட போறீங்க, அதான் நடக்க போகுது. தயவு செய்து இங்க இடம் இல்லை, அங்க நடப்பா. தொட்டிக்கு இஞ்சி ஒன்று வந்துருது. அங்கால ஆனா வேப்பம் பழக விலை கூட. அப்பா பெரிய இல்ல வேப்பம் வேற வீட்டுக்கு கொண்டு நிக்கணும். அது எங்கட காண இல்லையே. ஐயோ கடவுளே, இதுல ஒண்ணு நண்டது பட்டிட்டீங்க என்ன? டக்காண்டு வரும் வீட்டுக்குள்ள. வரா இத சரி நடுவோம். அப்ப நடுங்க, நான் போயிட்டு வரேன். பாய். அப்ப நடுறதா வீடியோ எடுக்குது. நீங்க நடுங்கோ. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பூக்கொண்டெல்லாம் நட்டுட்டோம். காட்டுறேன் பாருங்க. பூக்கொண்டு நட்டாச்சு. கொஞ்சம் தண்ணீர் திறந்துவிடும். பார்த்தீங்களா, இதில் ஒரு மஞ்சள் பூக்கொண்டு நட்டுருக்கிறேன். அது சின்ன கண்டுலேயே பூக்குது பார்த்தீங்களா. மஞ்சள் பூ கொண்டு சும்மா ஒரு மங்களகரமாக இருக்கும்.
வீட்டுக்கு முன்னுக்கு எல்லோரும் நிறைய பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரோட்டால் போய் பார்த்துட்டு போடுறான். அப்போ நான் பிடிச்சிருந்தது அப்படி மஞ்சள் கண்டை வேண்டி வைக்கணும்னு சொல்லி அதுக்கான தான் வேண்டி வச்சுனான். இப்போ இது பார்த்தீங்கன்னு சொன்னால் கிருஷ்ணனுக்கு பிடிச்ச அந்த நீல கலர் பூன்னு சொல்லவே இல்லை, ஊதா கலரில் இருக்கும் அது. அப்படி இஞ்சால இதில் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டை வேணுன வேப்பங்கண்டு நட்டுருக்குறேன். இஞ்சால நெல்லி நிற்கிது, ஆனால் இது ஒட்டுக்கண்டு தான். இது நட்டு பிரயோசனம் இல்லை. 3 வருஷத்துக்கு மேலே நிற்கிது, ஆனால் பெருசாக வளர்கிற மாதிரி தெரியல. நெல்லிக்கண்டு பொதுவாக சாரி இல்லை வேப்பங்கண்டு சொல்கிறவ ஆக்கள் நடுறையில் தானாத்தான் முளைச்சி வருவணும் அப்படின்ற மாதிரியான கருத்து இருக்குது. அது என்ன மாதிரின்னு தெரியல, ஆனால் நான் நட்டுருக்கிறேன். இது தொடர்பாக தெரிஞ்ச ஆக்கள் உங்களோட கருத்தையும் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில்.